ப்ரொஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ டெஸ்க்டாப்பில் ரிசர்ச் ஃபோர்ன்ற ஃபைல் டைரக்டரி இருக்குது. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ரொம்ப ஓல்டஸ்ட் ஃபைல் இதுதான். இது RTRE-2022-final இந்த டாக்ஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா இருக்கிற ரொம்ப ஓல்டஸ்ட் ஃபைல் இது. ஸோ இன்றைக்கி என்ன எக்ஸசைஸ் பண்ணலான்னா கெட் அண்ட் டெலீட் ஓல்டஸ்ட் ஃபைல் ஃப்ரம் ஃபோல்டர். ஸோ ஒரு ஃபோல்டரில் இருக்கிறதுலே ரொம்ப பழைய ஃபைலை வந்து அதை எடுத்துகிட்டு எப்படி டெலிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோவில் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். அதில் விஷுவல் C# கன்சோல் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி செய்ய போகிற ப்ராஜெக்ட் கெட் அண்ட் டெலீட் ஓல்டஸ்ட் ஃபைல் ஃப்ரம் ஃபோல்டர். அதை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிஃபால்ட்டாக நம்ம ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகிடும். இதில் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் டாட் ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ப்ரீஸிஸில் நம்மளோட கோடிங்கை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ விஷுவல் C# வந்துட்டு ஒரே ஹெடர் ஃபைல் மட்டும் நம்ம ஆட் பண்ணோம். என்னென்னா யூஸிங் system.io. ஏன்னா டைரக்டரி ஃபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸிங் system.io வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஹெடர் ஃபைல் நம்ம கொடுக்கணும். கொடுத்தா தான் வந்து நம்ம டைரக்டரி ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ யூஸிங் system.io மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக வந்துடும். ஓகே, ஸோ இந்த கோடிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோல்டர் பார்த்து வந்து கொடுத்துருக்கோம். ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் கிளாஸ் உள்ள மாதிரி தான் அதோடைய வேரியபிள் ஃபைல்ஸ் வந்து நியூ டைரக்டரி இன்ஃபோவில் கொடுக்குறோம். அந்த நியூ டைரக்டரி இன்ஃபோ ஃபோல்டரில் வந்து கெட் ஃபைல்ஸ் என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் PDF, எக்ஸல், தட் இஸ் வேர்ட் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டார் அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபைல் மூலிமா நம்ம வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறோம். இதில் வந்து ஸ்ட்ரிங் வந்து ஓல்டஸ்ட் ஃபைலாக வந்து புதுசாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இப்போது டேட் டைமில் வந்து லாஸ்ட்டாக மாடிஃபை பண்ணது எப்போ நம்ம லாஸ்ட்டாக மாடிஃபை பண்ணமோ அதை வந்துட்டு டேட் டைம் டாட் மேக்ஸ் வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போது இதை வந்து நம்ம லூப்பில் போகிறோம். என்ன லூப்னா ஃபார் ஈச் லூப்பில் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம கால் பண்ணுறோம். ஸோ ஃபைல் இன் ஃபைல்ஸ் அந்த ஃபைல்ஸை வந்து நம்ம வந்து அந்த வேர் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு சிங்கிள் ஃபைலாக அந்த வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஃபார் ஈச்சில் வந்து கால் பண்ணுறோம். யூஸிங் இதில் பண்ணோன்னா இஃப் லூப்பில் கொடுக்குறோம். இஃப் லூப்பில் என்ன கொடுக்கணும், லாஸ்ட்டாக ரைட் பண்ண அந்த டைம் இருக்கு இல்லையா, ரைட் டைம் ஃபைல் டாட் லாஸ்ட் ரைட் டைம் லெஸ் தேன் லாஸ்ட்டாக மாடிஃபை பண்ணது. ஸோ இதை இப்போ லாஸ்ட்டாக மாடிஃபை பண்ணதை நம்ம இதில் கொடுக்குறோன்னா ஃபைல் டாட் லாஸ்ட் ரைட் டைம் எந்த லாஸ்ட்டாக வந்து எந்த டைமில் நம்ம பண்ணோம் அப்படின்றத வந்து லாஸ்ட் மாட்டி கொடுக்குறோம். இப்போ அந்த ஓல்டஸ்ட் ஃபைலை வந்து நம்ம இதில் கொடுத்தோம்னா ஃபைல் டாட் நேமில் கொடுக்குறோம். ஸோ ஓல்டஸ்ட் ஃபைல் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபைலை வந்து ஃபைல் டாட் நேமில் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா இப்போது ஓல்டஸ்ட் ஃபைலை வந்து எப்படி நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம் அதுக்குன்னு. ஸோ விஷுவல் C# வந்து நம்ம வந்து என்னென்னா கன்சோல் டாட் ரைட் லைன் அதில் வந்து ஓல்டஸ்ட் ஃபைல் வந்து ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம். ஓல்டஸ்ட் அந்த ஃபைல் வந்து என்ன நம்ம டெம்பில் வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் நம்ம சேவ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். கன்சோல் டாட் ரீட் லைன் கொடுத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு விண்டோவில் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஃபோரமில் அந்த RTRE ஃபைல் இருக்கு இல்லையா, அதான் வந்து நம்மளுடைய ஓல்டஸ்ட் ஃபைல் இது. இப்போ நான் வந்து பில்ட் கொடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை மட்டும் நம்ம ஷோ பண்ணி காமிக்குது இல்லையா. ஓகே, ஏன்னா இருக்கிறதே வந்து ஓல்டஸ்ட் ஃபைல் வந்து அதான் இது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போது இந்த ஓல்டஸ்ட் ஃபைல் வந்து எப்படி டெலிட் பண்ணலான்னு பார்க்கலாம். சிம்பிள் தான். இதுக்கு ஒரே ஒரு சின்ன கமாண்ட் தான், என்னென்னா ஃபைல் டாட் டெலிட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரேசஸ் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு அந்த ஓல்டஸ்ட் ஃபைல் ஈக்குவல் டு ஃபைல் டாட் நேம் இருக்குல்ல அது கீழே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ண அந்த ஓல்டஸ்ட் ஃபைலை வந்து இப்போ டெலிட் ஆகிடும். ஓகே, இப்போ ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அந்த ஃபைல் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இப்போ நான் வந்து பில்ட் கொடுக்குறேன். கோடிங் எரர் இருக்கும் ஃபஸ்ட் செக் பண்ணணும். செக் பண்ணக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பட்டன் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் பட்டன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து இப்போது டெலிட் ஆயிடுச்சா. ஓகே, இப்போ ஃபைலை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து இப்போ டெலிட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீவேர்ட் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ இந்த கீவேர்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னா டேட் டைம் அதோடைய லாஸ்ட் மாடிஃபை என்ன இருக்குது, டேட் டைம் டாட் மேக்ஸிமம் வேல்யூ என்ன, ஃபைல் டாட் லாஸ்ட் ரைட் டைம்னா என்ன, லாஸ்ட் மாடிஃபை என்ன, கன்சோல் டாட் ரைட் லைனா என்ன, கன்சோல் டாட் ரீட் லைனா என்னன்றது இந்த டீட்டெயிலில் கொடுத்துருக்கேன். ஸோ டேட் டைம் லாஸ்ட் மாடிஃபை, ஸோ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் டேட்டை வந்து எப்போ மாடிஃபை பண்ணிங்கன்றதை நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். அதோடைய டேட் டைமோட மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் January 1, 2001 டிசம்பர் 31 அதோடைய 11:59. ஸோ இது வந்து இதே மாதிரி வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து டே டைமில் பார்த்துக்கலாம். அதேமாதிரி ஃபைல் டாட் லாஸ்ட் ரைட் டைம். இப்போது லாஸ்ட் ரைட் டைம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த C#
இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபைல் இன்ஃபோ as date time classes. இப்போ ஃபைல் இன்ஃபோ அந்த டேரெக்டாக நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஃபைலாக எடுத்து பண்ணுறோம் இல்லையா, அந்த டைமில் வந்துட்டு இந்த ஃபைல் லாஸ்ட் ரைட் டைம் வந்து இந்த கமாண்ட் இந்த கீவேர்டு வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இது டைப் ஆஃப் கிளாஸஸ் தான் டேட் டைப் கிளாஸஸ் வச்சு நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் மாடிஃபை. இப்போ லாஸ்ட் மாடிஃபைனா நம்ம வந்து ரீசெண்டாக எப்போ லாஸ்ட்டாக மாடிஃபை பண்ணுமோ அதோடைய டேட்டாஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்போ இன்கேஸ் இப்போ வந்து ஒரு 10 டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்போது அந்த 10 டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் இப்போ 8th டாக்குமெண்ட் எப்போ லாஸ்ட் டைம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த லாஸ்ட் மாடிஃபை பண்ண டேட்டா வந்து தனியாக எடுத்துக்கிட்ட பண்ணுறதுக்கு தான் இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓகே console.write லைனில் இதோட மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு இல்லை அப்படின்னா வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வித்தவுட் ஏ நியூ லைனாக தான் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே நெக்ஸ்ட் வந்து console.read லைனில் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதோடைய நெக்ஸ்ட் லைன் ஆஃப் அ கேரக்டர் ஃப்ரம் த ஸ்டாண்டர்ட் இன்புட் ஸ்ட்ரீம். ஸோ அதோடைய இப்போ நீங்கள் ரீட் ஏதாவது தனியாக கேரக்டர் மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அது ஓகே, இதுதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.